எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ், எவ்வளோ நெகட்டிவ். ஒருத்தவங்களை வந்து தனியாகவே பார்த்துட்டு ஒருத்தவங்க அதில் வந்து கமிட் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சில பேர்த்தனால அது ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது இல்லை. அது பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி. அவள் தனியாக இருந்தால் அவள் தப்பானவ, அதுக்குன்னு ஒரு லைஃப்பை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் தப்பானவ. என்ன நான் இங்கே என்ன ஓவராக பண்ணிட்டேன்? நார்மலாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என்னென்னவோ பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு லைஃப்பில் போக போகிறேன். அதை நான் எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் வந்து என்னோட அன்பை நான் எப்படி நான் காட்ட முடியுமோ நாங்கள் காட்டுறோம். என்னவோ யாருமே பண்ணாத தப்பு ஏதோ நான் ஏதோ பெருசாக பண்ணிட்ட மாதிரி ஓவராக பண்ணுறேன், ஓவராக ஆடுறேன், நீ கொஞ்ச நாள் நீ அழுக போகிற அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து தேவையில்லாமல் பேசி போடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படி இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து லைஃப்பில் வாழவே கூடாது. அப்போ வந்து என் கூட இருந்தவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ் மட்டும்தான். அப்போ நான் நினச்சேன், அப்போ நம்ம நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. அவர் வந்து நான் காட்டலை அப்படின்னா நான் மேரேஜ்க்கு அப்புறம் நான் காட்ட போறேன். இதுல வந்து உங்களுக்கு அவர் காட்டாம நீ பெரிய சீன் போடுற. ஆமா நான் சீன் போடுறேன், அவர் எதுக்கு நான் காட்டணும்? நான் இப்பவே நான் வந்து அது வந்து என்னுடைய விருப்பங்க, என்னுடைய விருப்பம். அதுக்கு வந்து அவர் நான் காட்டாததுக்காக வந்துட்டு நீ ஓவரா ஆடுற. அப்பா சாமி, எவ்வளோ வன்மாண்டா உங்களுக்குள்ள. கடவுளே, தேங்க்யூ.